ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அமேசானில் வந்து ஃப்ரெஷர்ஸ் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெஸ்டிங் அசோசியேட் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு தான் வந்து ஃப்ரெஷர்ஸ் ஓப்பனிங்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், தென் எப்படி அப்ளை பண்ணலாம், என்ன மாதிரி ஸ்கில் செட்ஸ் கேட்குறாங்க, ஸோ எப்படி ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் இந்த ஜாப் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது டீட்டெயில்டாக கிளியர் கட்டாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோ சரி, நம்ம சேனல் சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் queries இருந்தாலுமே நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. நான் வந்து பர்சனலாக 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த 1-to-1 மென்டர்ஷிப்க்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்லாட்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் queries வந்து கீழே வந்து கிளியர் கட்டாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்க எப்படி வந்து ஜாப் மேக் பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த மாதிரி இன்டர்வியூஸ் வந்து கிராக் பண்ணுறது, ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற டவுட்ஸ் அண்ட் queries எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஆஸ் அ ஃப்ரெஷராக. ஸோ அதை வந்து நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே அதுக்கு தான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து டேரெக்டாக உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸில் வந்து உங்களோட கம்யூனிகேட் பண்ணுவேன். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அமேசானில் ஸோ டெஸ்டிங் அசோசியேட் அப்படிங்கிற ஒரு லெவல் 2 ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஜாப் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் அப்ளை பண்ணலாம் ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ரெஃபரல் ப்ரோக்ராம் மூலமாக அப்ளை பண்ணலாம், இல்லை டேரெக்டாக நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே உங்களுக்கு வந்து ஜாப் ஐடி கொடுத்துருக்காங்க இல்லையா, 2941-831 அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் உங்களுக்கு அமேசானில் யாராவது தெரிஞ்சவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த ஜாப் ஐடி நீங்கள் ஷேர் பண்ணி ஸோ இந்த மாதிரி ரெஃபர் பண்ண சொல்லலாம். அப்படி இல்லைனா டேரெக்டாகவே நீங்கள் வந்து அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கு. இப்போ டேரெக்டாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்த அளவுக்கு போர்ட்ஃபோலியோஸ் இருக்கணும். போர்ட்ஃபோலியோஸும் சரி, ரெஸ்யூம்ஸும் சரி, உங்களுக்கு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம்ஸாக இருக்கணும், இல்லை ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம்ஸாக இருக்கணும். நீங்கள் அதுக்கு தான் வந்து ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம்ஸாக வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது வந்து எடிட்டபிள் ரெஸ்யூம்ஸ் தான். ஸோ அதில் வந்து உங்கள் நேம்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஜாப்ஸ்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரெஸ்யூம்ஸோட ஃபார்மேட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இதில் வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பேசிக்காக ஒரு டெஸ்டிங் ரோலுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்னென்னமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டு டெஸ்ட் ஸ்மால் காம்பனன்ட்ஸ் ஆன் த ஃபியூச்சர்ஸ் ரிலேட்டட் டு த அமேசான் டிவைஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆர் சர்வீசஸ் டு ஃபாலோ த SOPs அண்ட் எக்ஸிக்யூட்ஸ் அண்ட் டாஸ்க் அசைன்ட் டெய்லி பேசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அமேசான் டிவைஸ் இருக்கு இல்லையா, அவங்க டிவைஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க சர்வீசஸாக இருக்கட்டும், அதை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பிகாஸ் டெய்லி பேசிஸ் லெவலில். தென் வேறு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, டு ஸ்ட்ரைவ் டு மீட் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் குவாலிட்டி பேஸ் லைன்ஸ் டு அக்வயர் நாலேஜ் ஆஃப் பியர்ஸ் ஆன் ஜாப் ட்ரைனிங் அண்ட் விஆர் டிவைஸ் குவாலிட்டி டீம் ப்ரொவைட் கண்டென்ட் எக்ஸாம்பிள் ஷேர் பாயிண்ட் விக்கிபீடியா அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்க ஜாப் ட்ரைனிங் ரிலவெண்ட்டாக கோர்சஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க டிவைஸஸோட குவாலிட்டி டீமோட கனெக்ட் பண்ணி ஸோ அதில் வந்து நீங்கள் எதில் படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஷேர் பாயிண்ட்டாக இருக்கட்டும், ஸோ விக்கிபீடியா இருக்கட்டும், இதெல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டு பர்ஃபார்ம் ப்ரீ டிஃபைன்டு டெஸ்ட் கேசஸ் வித்தவுட் காம்ப்ரமைசிங் த குவாலிட்டி அண்ட் ரேஸ் டிஃபெக்ட்ஸ் ஆல் ஃபெயிலியர்ஸ் அப்சர்வ்ட் அண்ட் ட்ராக் கிளாரிஃபிகேஷன் ரிலேட்டட் டு த எக்ஸிக்யூஷன் அண்ட் டெஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு பர்ஃபார்ம் த ப்ரீ டிஃபைன்டு மெக்கானிசம் டு ட்ராக் டெய்லி எக்ஸிக்யூஷன் ஸ்டேட்டஸ் யூசிங் ரெக்கமெண்ட் அண்ட் டூல்ஸ் த டெக்னிக்ஸ் ப்ரொவைட் இண்டிவிஜுவல்ஸ் ஸ்டேட்டஸ் reports to actively participate in internal cross training sessions to trainings that are required the product teams in your organization to contribute to process improvement the ideas wherever applicable the project's scope and the assist the development new hires with the help of the scale in their role அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வேறு எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ அவங்க குவாலிட்டி டீமுக்கு நீங்கள் வந்து டிஃபெக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் டெய்லி ட்ராக் பண்ணி ஸோ அவங்ககிட்ட ரிப்போர்ட்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இன்டர்னலி கிராஸ் டீமோட கொலாபரேட் பண்ணி ட்ரைனிங்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், ட்ரைனிங்ஸ் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் நியூ ஹையர்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்குமே நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் கீ ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எ டிவைஸ் அசோசியேட் பிரைமர்லி ரெஸ்பான்சிபிலிட்டி டு எக்ஸிக்யூட் த டெஸ்ட் கேசஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ரிப்போர்ட் டிசிப்ளினரிஸ். எ DA ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் த சக்ஸஸ்ஃபுல் அண்ட் ஒன் டைம் டெலிவரி ஃபார் த ரிசல்ட்ஸ். தென் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் எக்ஸிக்யூட் டெஸ்ட் கேசஸ் அண்ட் ப்ரிப்பேர்ட் ஃபார் த டெஸ்டிங் சாஃப்ட்வேர் பில்ஸ் அண்ட் டிசைடு ப்ராடக்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் கேசஸ் எக்ஸிக்யூஷன் அண்ட் ரிப்போர்ட் பக்ஸ் accurately understanding testings and procedures and guidelines new builds for the releases perform regressions and respective testings exercise to qualify builds the without compromising on quality use software tools and for the data capture on daily basis be comfortable with the capturing results communicating and escalating the failures and providing individual status reports raising all failures and doubts related with the execution of the test cases in clarification portal and closing the same per SLAs அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி
அவங்க வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் கேஸஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அந்த டெஸ்ட் கேஸஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டெஸ்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். டெஸ்டிங் பண்ணிவிட்டு நீங்கள் டாக்குமெண்டேஷன் பண்ணி அதை வந்து அவங்க டீமில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் எங்கெங்கே இருக்க அந்த டெஸ்ட் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க பக்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் அவங்க ரிலீசஸ் இப்போ வந்து ஒரு அப்டேட்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு அப்டேட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரிலீசஸ்க்கு முன்னாடி நீங்கள் வந்து எல்லாத்தையும் ப்ராப்பராக ப்ரொசீஜர் ரிலவெண்ட்டான நீங்கள் டெஸ்ட் கேஸஸ் எல்லாம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் சம் டேட்டாஸை கேப்சர் பண்ணுறதுக்காக டெய்லி பேசிஸில் சம் சாஃப்ட்வேர் டூல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் டே இன் லைஃப்பில் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் அபவுட் அ டீம் கொடுத்துருக்காங்க. தென் பேசிக் குவாலிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி இருந்தால் கண்டிப்பாக போதும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் உங்களுக்கு வந்து நாலேஜ் ஆஃப் QA மெத்தடாலஜிஸ், QAனா குவாலிட்டி அஷூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். தென் QA மெத்தடாலஜிஸ் அண்ட் டூல்ஸ், இப்போ வந்து டெஸ்டிங் லெவன்ட்டான சம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, மெத்தடாலஜிஸ் இருக்குது. ஸோ அது ரிலவெண்ட்டான உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பேசிக் ரிலவெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் இல்லை நாலேஜாக இருக்கட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். அந்த டூல்ஸை பற்றி பேசிக்கான ஐடியாஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷனில் நாலேஜ் வித் த டெஸ்டிங் கன்சியூமர் டிவைசஸ், தென் கனெக்டிவிட்டி பேக்ரவுண்ட் வில் பி ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட டிவைசஸ் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை வந்துட்டு உங்களுக்கு வந்து கனெக்டிவிட்டி பேக்ரவுண்டை பற்றி தெரிஞ்சதாக ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்காக ஒரு டெஸ்டிங் ரிலவெண்ட்டான ரோல் தான் வந்து டெஸ்டிங் அசோசியேட் அப்படிங்கிற ஒரு லெவல் 2ல கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெஃபரல் ப்ரோக்ராம் மூலியமாக அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லைனா டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ண போகிறீங்கன்னா கீழே இருக்க ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இந்த அப்ளை நவ் ஆப்ஷனை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கூகுளில் வந்து சைன் அவுட் பண்ண சொல்லுவாங்க, இல்லைனா உங்களோட இமெயில் அட்ரஸை வந்து சைன் அவுட் பண்ண சொல்லுவாங்க. இன்கேஸ் ஆல்ரெடி நீங்கள் அமேசானில் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக சைன் இன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டோன்ட் ஹேவ் அன் அமேசான் ஜாப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிரியேட் ஒன் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிரியேட் ஒன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ அமேசான் லாகின் பேஜுக்கு வரும். ஸோ அதாவது இந்த மாதிரி வரும். உங்களுக்கு வந்து இமெயில் அட்ரஸ் என்டர் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 6 to 7 ஃபீல்ட்ஸ் இருக்கும், ஒரு 5 to 7 ஃபீல்ட்ஸ் இருக்கும். அந்த ஃபீல்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மேண்டேட்டரியாக என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த அப்ளிகேஷனை வந்து ஸோ ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபைனலாக சப்மிட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டாஸ் வந்து அவங்க டேட்டா பேஸில் கண்டிப்பாக ஸ்டோர் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ ஷார்ட் லிஸ்ட் ஆகலாம், நீங்கள் வந்து வரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்களோட ரெஸ்யூம்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் போர்ட்ஃபோலியோஸை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அதேமாதிரி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ்னாலுமே நான் வந்து 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து நீங்கள் கிளியர் கரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கே ஸ்லாட்ஸை புக் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸை வந்து இன்றைக்கே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.